உதயநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு ஹிந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லல, அவர் பேசினது சனாதன இந்து தர்மத்தை அழிச்சுடுவேன்னு. அதனால நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன நபருக்கு அதிகாரம் வருமானால் ஹிந்து தர்மத்துக்கு, ஹிந்து மதத்துக்கு, ஹிந்து கோவில்களுக்கு ஆபத்து. அதனாலதான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முன்னணி நடத்துகிற அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கின்ற கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு. அதனால ஹிந்துக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன். கொலை வழக்கு தொடர்ந்து விறுவிறுப்பா நடக்குது. நம்ம சிபிஐ விசாரணை. ஆமா, எதுக்கு திருவேங்கடத்தை கொன்னாங்க? நீங்களாம் அதை கொலைன்னு தானே கூப்பிடுறீங்க, இல்லை டிஸ்கஷன்ல என்கவுண்டர்மீங்களா? நோ, ஐ சே 100% எ மர்டர். ஏன்? அவர் 6 நாள் முன்னாடியே கைதாயிட்டார். காலையில் 5 மணிக்கு அந்த இடத்துக்கு, 6 மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ 5 மணிக்கே கிளம்பியிருக்கணும். எப்போதும் பெரேடு ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்க வெளில கூட்டின்னு போகிறது 5:30 மணிக்கா? 1. 2வது, 5 நாளாக உங்கள் கஸ்டடியில் இருக்கவங்ககிட்ட ஆயுதம் எங்கேன்னு வந்தது? போலீஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எ லாட். ஏன்னா இதில் சந்தேகங்கள் நிறைய இருக்கு. தே ஹாவ் எ லாட் டு ஹைடு. இதில் ஈடுபட்டு இருக்கின்ற என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆளுகின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால முதல் நாள்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது, சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். இவரோட சிபிசிஐடின்னா அது அறிவாலய போலீஸ் தானே, அதில் எப்படி உண்மை வெளில வரும்? இப்போ திருவேங்கடம் இஷ்யூவே இது நீதிமன்றமே சுவோ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட ப்ரேயர். அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா, உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். நாம் திண்ணை பள்ளிக்கூடம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் பள்ளிக்கூடம் திண்ணையில் நடந்ததால் திண்ணை பள்ளிக்கூடமா? இல்லை, இந்த தேசத்தில் திண்ணையெல்லாம் பள்ளிக்கூடமாக இருந்தது. கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவா, அதை தானமாக கற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது எது? தானமாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம்தான் சனாதன இந்து தர்மம். இதை இப்போ வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூலில் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறவன் இந்த சனாதனத்தை ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் சனாதன இந்து தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி, டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடணும்னு ஏன் பேசுகிறானுங்க? இந்த சனாதன ஹிந்து தர்மம் அவங்க நடத்துகிற ஸ்கூல் சிஸ்டத்துக்கு எதுனானது? நீ 1.5 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் மக்களை கொள்ளையடிக்கிற குடும்பம். இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவா பேசிய உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் வேளச்சேரி சன்ஷைன் ஸ்கூல். வாட் இஸ் தி ஃபீஸ் தே சார்ஜ்? ஆனால் இந்த சனாதன இந்து தர்மம் இன்னைக்கு வியாச பூர்ணிமாவில் இது சொல்றது முக்கியங்கிறதுனால சொல்கிறேன். இன்றைய தினம் மாணவர்கள் தங்களால் முடிந்ததை குருநாதருக்கு கொடுப்பாங்க. நீ இவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு உன்னதமான ஒரு சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவா பேசுகிற கூட்டத்திலிருந்து நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு எல்லாரும் முன் வரணும்.